அன்புடையீர், இன்று நாம் செல்லப் போகும் புனித ஸ்தலம் கரூர் மாவட்டத்தில் வெண்ணெய்மலையில் அமைந்துள்ள அருள்மிகு பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில். இந்த மலையின் சிகரத்தில் சிறப்பாக காட்சியளிக்கும் முருகப்பெருமான் பக்தர்களுக்கு அருள்பாலித்து வாழ்வை வளமாக்குகிறார். கடைசி வரை பாருங்க. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். வரலாற்று சிறப்புகள். வெண்ணெய்மலை என்ற பெயருக்கு பின்னால் ஒரு தனி சிறப்பான புராணக் கதை உள்ளது. இங்குள்ள மலை ஒரு காலத்தில் திருமால், பிரம்மன், சிவன் ஆகியோர் தெய்வீகத் தேவையால் உருவாக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. பகவான் முருகன் சிறுவனாக இருந்தபோது அன்னை பார்வதி அவருக்கு வெண்ணெய் கொடுத்து வளர்த்ததாக கூறப்படும் காரணத்தால் இம்மலையின் பெயர் வெண்ணெய்மலையானது. இன்னொரு வரலாற்றுக் கதையின் அகத்திய முனிவர் இங்கு தவம் செய்து முருகப்பெருமான் அருளை பெற்றார் எனும் சான்று உள்ளது. கோயில் சிறப்புகள். மலையின் மேல் சிகரத்தில் பாலசுப்பிரமணிய சுவாமி பிரதான சந்நிதியாக விளங்குகிறார். முருகப்பெருமான் இங்கு சிறுவனாக, அதாவது பாலசுப்பிரமணியராக காட்சியளிக்கிறார். பக்க சந்நிதிகளில் வள்ளி, தெய்வானை, விநாயகர், சிவபெருமான் மற்றும் நவகிரகங்கள் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். கோயிலின் கட்டிடக்கலை பழமையான சோழர்கால கலையை வெளிப்படுத்துகிறது. திருவிழாக்கள். தைப்பூசம் மிகுந்த கோலாகலத்துடன் நடைபெறும். ஸ்கந்த சஷ்டி நாட்களில் பக்தர்கள் விரதமிருந்து முருகப்பெருமானை வழிபடுகின்றனர். பங்குனி உத்திரம், கந்தசஷ்டி கவசம் பாடல் மாலை போன்ற சிறப்பு நிகழ்வுகள் பக்தர்களை ஆழ்ந்த ஆன்மீக உணர்வில் ஆழ்த்துகின்றன. பக்தி நம்பிக்கைகள். இங்கு வழிபட்டால் குழந்தை பிராப்தி, உடல்நலம், குடும்ப வளம், கல்வியில் முன்னேற்றம் கிடைக்கும் என பக்தர்கள் நம்பிக்கை கொள்கிறார்கள். திருமணத்தடை நீங்கி நல்ல வாழ்க்கை துணை கிடைக்கும் என்றும் பக்தர்கள் உறுதியுடன் கூறுகிறார்கள். முருகப்பெருமான் சிறுவனாக இருப்பதால் சிறு குழந்தைகளின் நலன் காக்கும் தலம் எனவும் கருதப்படுகிறது. அன்புடையீர், இப்படி பல அதிசயங்களும் பக்தி பெருக்கமும் நிறைந்துள்ள கரூர் வெண்ணெய்மலை பாலசுப்பிரமணியர் திருக்கோயில் நம்மை காப்பதோடு வாழ்வில் வளமும் வெற்றியும் தருகிறது. உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள். வெண்ணெய்மலை பாலசுப்பிரமணியர் அருள் உங்களை என்றும் காப்பாற்றட்டும்.